பிக் பாஸ் எனக்கு குறும்படம் போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி சபரிநாதன் ஒரு பக்கம் கேட்குறாப்புல, இன்னொரு பக்கம் திவ்யா கேட்குறாங்க, இன்னொரு பக்கம் சாண்ட்ரா அவர்கள் வந்து கேட்குறாங்க. ஏன்டா இது என்ன ஐஸ்கிரீமாடா, அடிக்கடிக்கு வாங்கி வாங்கி கொடுக்கறதுக்கு குறும்படம்னா ஒரு மரியாதையே போச்சேடா அப்படின்ற லெவலுக்கு ஒரு சாதாரண கண்டென்ட்டை ஐப்பேத்தி குறும்பட லெவலுக்கு வந்து கொண்டு வந்திருக்காரு நம்மளுடைய சபரிநாதன். அதாவது ஸ்மார்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ணுறான் அப்படிங்கிற பேரில் அவர் செம்மையாக மொக்க வாங்கினது மட்டும் இல்லாமல் சாண்ட்ராவை பயங்கரமாக அழுகவும் வச்சிருக்காரு. அதுக்கு ஒரு குறும்படமும் கேட்டிருக்காருன்னா பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கெல்லாம் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எபிசோட் வந்து நடந்துச்சு இல்லையா, அந்த எபிசோடில் ஃபஸ்ட்டு சீன்லேயே நம்ம சபரிநாதன் அவர்களும் வினோத் அவர்களும் கம்ருதீன் அவர்களும் ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, எதுவாக இருந்தாலும் இன்னும் 2 நாளில் நான் கண்டுபிடிச்சிருவேன், அதனால யாருமே இதை பற்றி யாருக்கிட்டையும் வந்து கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி சபரிநாதன் சத்தியமெல்லாம் வந்து வாங்கியிருப்பாப்புல. ஸோ அந்த பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூமில் ஃப்ளாஷ் டேங்க் இருக்கு இல்லையா, அந்த டேங்க்கில் ப்ரஷ் ஒன்று பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் குப்பையிலேயே ஒரு ப்ரஷ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அந்த ப்ரஷ் வந்து யாரோடையதாக இருக்கும், யார் வந்து இந்த ப்ரஷ்ஷை வந்து ஃப்ளாஷ் டேங்க்கில் வந்து போட்டாங்க, அதே மாதிரி குப்பையில் யார் இதை போடுறது அப்படின்னு சொல்லி ஒரு இன்வெஸ்டிகேஷனை தனியாகவே வந்து பண்ணிகிட்டு இருக்காருன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான ஒரு மேட்டராக இது வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை அப்பப்போ கமருதீன் கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. கமருதீன் வந்து டைரெக்டாக சாண்ட்ரா கிட்டே போய் சொல்லியிருக்காங்க, ப்ரஷ் பற்றின ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு, சபரி என்னமோ இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், அது உங்களுதா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்காரு. ஸோ சாண்ட்ரா அப்பயே உஷாராயிட்டாங்க. ஓகே, இது எதுவோ நோக்கி வந்து போயிட்டுருக்கு, நம்மளை நோக்கி எதுவும் வராமல் இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்றைக்கி அதுக்கு ஒரு விளக்கம் வந்து கிடைச்சிருக்கு. குறிப்பாக சாண்ட்ரா அவர்கள் வந்து இதை பற்றி கேட்டுருக்காங்க. அண்ட் பிரஜன் அவர்களும் இந்த ப்ரஷை பற்றி வந்து கேட்டிருக்காரு சபரிநாதன் கிட்ட. ஸோ ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸையும் லிவிங் ஏரியாவில் கூட்டிருக்காப்புல நம்மளுடைய சபரிநாதன். ஏன்னா அவர் தான் தலைவராச்சு இல்லையா. ஸோ மொத்த பேரும் வாங்க, இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேரையும் உட்கார வச்சுட்டு, ப்ரஷ் வந்து பிளாஸ் டேங்க்கில் வந்து யார் போட்டதுன்னு தெரியல, ஆனால் இந்த குப்பை வந்து சாண்ட்ராவோடையது, இந்த குப்பையை கட்டினது வந்து திவ்யா அவர்கள். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ சம்திங் வந்து பண்ணுறாங்க, அது ப்ராங்கான்னு தெரியல, இல்லை டாஸ்கான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஃபயர் விட்டு வந்து பேசியிருப்பாப்புல நம்மளுடைய சபரிநாதன். ஸோ இதை கேட்ட உடனே சாண்ட்ராவுக்கு சரியான கோவம் வருது. சபரிநாதா, நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு புரியுதா, என்ன சொல்ல வரன்றது புரியுதா, நீ இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி சபரிநாதன் கிட்ட சாண்ட்ரா அவர்கள் அப்பயே முறையிடுறாங்க. ஆனால் சபரிநாதன் அது கேட்குற மாதிரி வந்து இல்லை. நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் 2 பேர் தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களே வந்து ஃப்ளாஷ்குள்ளே வந்து ப்ரஷ்ஷை வந்து போட்டுருவீங்க, அதுக்கப்புறம் குப்பையில் போடுவீங்க, அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்களே கட்டி வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பிரேம் வந்து பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ இதை கேட்ட உடனே சாண்ட்ராவுக்கு செம்ம கோவம் வருது. ஒரு பக்கம் திவ்யாவுக்கும் பயங்கரமாக கோவம் வருது. எப்படி இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, எப்படி இதெல்லாம் இப்படிலாம் சாத்தியமாக வந்து இருக்கும், அது எப்படி நானே என்னுடைய ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு போய் ஃப்ளாஷ் டேங்க்கில் வந்து போடுவேன் அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வருது. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஜிப் லைன்லேருந்து எடுத்து ஒரு ப்ரஷ்ஷை வந்து காட்டுறாப்பில் நம்மளுடைய சபரிநாதன். ஸோ இந்த ப்ரஷ்ஷை பார்த்த உடனே, ஐயோ சபரி, இது வந்து என்னுடைய ப்ரஷ்டா அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா சொல்கிறாங்க. ஓ மை காட், இது வந்து கனியக்காவுதா, நான் கூட சாண்ட்ராவுதுன்னு நினச்சினே, இந்த ப்ரஷ்ஷை தான் திவ்யா அவர்கள் வந்து ஜிப் லைனில் போட்டு லாக் பண்ணி குப்பையில் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சினே, கடைசியாக வந்து கனியக்காவுதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு மாதிரி பிரேக் அவுட் ஆகிட்டாப்புல நம்மளுடைய சபரிநாதன். ஸோ இதன் தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனில் வந்து இருந்துட்டு இருக்காரு சபரி. ஸோ அப்போ சாண்ட்ரா அவர்களும் பிரஜன் அவர்களும் போயிட்டு கேட்குறாங்க, அது எப்படி நீ இந்த மாதிரிலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு வந்து சபரிநாதன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இல்லை இது நீங்கள் வாண்டடாக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியும் சீக்ரெட் டாஸ்க்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சி பண்ணேன், இல்லை சில பேர் வந்து பண்ணிவிட்டு இது வந்து ப்ராங்க் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றதுனால தான் நான் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் பிரஜன் அவர்கள் இதை பற்றி கேட்டதுனால தான் நான் இதை வந்து ஓப்பனாக எல்லாரும் முன்னாடி நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சபரிநாதன் வந்து சொல்கிறாங்க. நாங்கள் கேட்டோமா, நாங்களா கேட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க நீங்கள் தானங்க கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சபரிநாதன் சொல்கிறாப்புல. ஆனால் சாண்ட்ரா வந்து அதில் முரண்படுறாங்க, நாங்கள் ஒன்றும் கேட்கவே கிடையாது அப்படின்னு சொல்லி. பட் பிரச்சனை அவர்கள் இதை பற்றி பேசுங்க, இதை பற்றி என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாப்புல. ஸோ அதை வந்து சபரிநாதன் சொல்கிறாரு, பாருங்க இவர் தான் கேட்டார், ஸோ அதனால தான் ஒட்டுமொத்த பேர் நான் லிவிங் ஏரியாவில் கூட்டேன், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தையே ஓப்பன் அப் பண்ணேன். ஸோ இப்போ கனியக்காவது தான் அந்த ப்ரஷ் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ ஒன்றே ஒன்று மட்டும் தான் டவுட்டாக இருக்குது, அது என்னென்னா
என்னன்னா ஃப்ளாஷ் டேங்க்குள்ளே இந்த ப்ரஷ்ஷை யார் போட்டது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி சபரிநாதன் சொல்லியிருப்பாப்புல. ஸோ ஒரு மாதிரி பயங்கர கடுப்பாயிருவாங்க சாண்ட்ரா. இப்போ நீ என்ன பண்ணுறன்னு தெரியுதா சபரி, நீ என்னை வந்து பிரேம் பண்ணுற சபரி, நானே என்னுடைய ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு போய் ஃப்ளாஷ் டேங்கில் போட்டு அதை மறுபடியும் எடுத்து குப்பையில் போட்டு அந்த குப்பையை திவ்யா கிட்ட கட்ட சொல்லி அதுக்கப்புறம் வந்து நான் குப்பையில் போடுறேன் அப்படின்னு சொல்லி நீ ஒரு பிரேம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க. உடனே சபரி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் அப்படிலாம் செய்யவே இல்லை சாண்ட்ரா, நான் வந்து இது வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க்காக இருக்குமோ அப்படின்றதுனாலையோ இல்லை ப்ராங்க் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றதுனால தான் நான் இந்த மாதிரி யோசித்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சபரி வந்து சொல்கிறாப்புல. ஆனால் சாண்ட்ரா வந்து அது ஒத்துக்கவே இல்லை. அப்படியெல்லாம் நீ நினச்சிருந்தேன்னா நீ எப்படி பேசுகிற தெரியுமா, லிவிங் ஏரியாவில் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ்க்கு முன்னாடியும் நாங்கள் தான் ஏதோ குத்தம் செஞ்சிட்டோம் கொலை செஞ்சிட்டோம் அப்படின்ற லெவலுக்கு நீ பேசிகிட்டு இருந்த. எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்த சபரி, நீ ஆக்சுவலாக பிரேம் பண்ண சபரி, நாங்கள் தான் அந்த வேலையை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பிரேம் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சபரிநாதனுக்கு ஒரு மாதிரி வந்து ஆயிடுது. என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, ஆக்சுவலாக இது எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குது, யார் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நானும் வந்து பண்ணேன். மற்றபடிக்கு உங்களை வந்து பேடாக வந்து காட்டணும் அப்படின்றதுக்காகவோ இல்லை உங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவோ நான் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லி சபரிநாதனும் கிளாரிட்டி வந்து கொடுத்துட்ருக்காங்க. பட் சாண்ட்ரா அவர்கள் வந்து அதை ஏற்க மறுக்கிறாங்க. ஸோ உடனே திவ்யா கணேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளியராக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இது வந்து பிக் பாஸ் வீடு, எங்கே திரும்பினாலே கேமரா இருக்குது, ஸோ அதை யார் ஃப்ளாஷ் டேங்கில் வந்து போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக தெரிஞ்சிடும், ஸோ அதனால் அதை பற்றி நீ கவலைப்படாதக்கா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஆறுதல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனை தொடர்ந்து சாண்ட்ரா அவர்களும் திவ்யா அவர்களும் வெளியில் இருக்கக்கூடிய வராண்டாவுக்கு போயிட்டு சோபாவில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சாண்ட்ரா வந்து தன்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டிட்டு இருக்காங்க. இவன் எப்படி பேசுகிறான் பாரு, எப்படிலாம் பண்ணுறான் பாரு, எப்படிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறான் பாரு, எப்படிலாம் பிரேம் பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே வந்து இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து திவ்யா சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது, இது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயந்தான், ஆனால் அவன் அப்படி வந்து பண்ணியிருக்கக்கூடாது, கடைசியாக என்ன கூட தான் அவன் குறை சொல்கிறான், அதாவது இந்த விஷயத்தை நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். ஸோ அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம், கேமரா இருக்குல்ல, பாஸ் கிட்ட கேட்டால் போட போகிறாங்க, அப்போ அதுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும், அதுக்கு எதுக்கா இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யா கணேஷ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர போல்டாக வந்து பேசுகிறாங்க. பட் சாண்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி சிம்பிளாக வந்து விட முடியாது. ஏன் அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து இருக்கும்போது இப்படியெல்லாம் ஒரு வேலையை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த சபரிநாதன் வந்து பிரேம் பண்ணுறாரு அப்படின்னா மற்ற இடங்களில் நான் வேலைக்கு போகும்போதும் அப்படி தானே நினைப்பாங்க, நான் போய் ஒர்க் பண்ணணும்ல, கேரவன் போகணும்ல, அப்போ இவங்க இருந்தாங்க அப்படின்னா எதையோ திருடி இவங்களுக்குள்ளே இவங்களே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அதுக்கு ஒரு சீனை க்ரியேட் பண்ணி சில விஷயங்களை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பிரேம் ஆகாது. அது அவன் எப்படியெல்லாம் பேசினான் தெரியுமா, எப்படியெல்லாம் பிரேம் பண்ணான் தெரியுமா, ரொம்ப மோசமாக வந்து இருந்தது அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் வந்து திவ்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க. பட் திவ்யா எவ்வளவோ சொல்லியும் சாண்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் காம்ப்ரமைஸே ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் சுபிக்ஷா வராங்க, அக்கா என்னதாங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்படி தான் அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில் சுபிக்ஷா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சபரிநாதன் கிட்டையும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. என்னதானா பிரச்சனை, என்னென்னா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அவர் தன்னுடைய விளக்கத்தை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஃப்ளாஷ் டேங்க்ல வந்து ப்ரஷ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் காணோம்னு சொல்லி நம்ம சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக 2 நாட்களாக வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது என்னுடைய ப்ரஷ்ஷே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு சாண்ட்ரா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க, இல்லை நான் வந்து நேற்றுலேருந்து தான் என்னோடய ப்ரஷ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் நீ 2 நாளைக்கு முன்னாடியே ப்ரஷ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி என்கிட்டே வந்து சொல்கிறேன், இது எந்த விதத்தில் நியாயம், அது எப்படி 2 நாளைக்கு முன்னாடி நடக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து கேட்டிருப்பாங்க. அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சபரிநாதன் வந்து சுபிக்ஷா கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சுபிக்ஷா அதுக்கப்புறம் தான் சாண்ட்ரா கிட்ட போய் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சாண்ட்ரா வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுப்பாங்க, இப்படி தான் அவன் பிரேம் பண்ணுறான், இப்படி தான் கன்ஸ்ட்ரைன் பண்ணுறான், அப்போது நான் இந்த இடத்துல தப்பு பண்ணுறேன் அப்படின்றத அவன் நிரூபணம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கான். நீ யோசிச்சு பாரு, கனியக்கா வந்து அது என்னுடைய ப்ரெஸ் தான் அப்படின்னு சொல்லாமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் என்னை நோக்கி பாஞ்சு வந்திருப்பாங்க, எல்லாரும் என்னை எப்படியெல்லாம் யோசிச்சிருப்பாங்க, எவ்வளோ கேவலமாக திங்க் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கிடையில் சபரிநாதன் வந்து கெமி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ கெமி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா என்னுடைய பொருட்கள் கூட நிறைய நேரங்களில் வந்து காணாமல் போயிருக்கு,
லிப் பாம் எல்லாம் காணாமல் போயிருக்கு, கடைசியாக பேஸ்கெட்டில் வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. பட் சபரநாதன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆர்வ கோளாறுல இருக்காரா இல்லை அவர் இருக்கிறதே அப்படி தானான்னு தெரியல. மறுபடியும் சாண்ட்ரா கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஆல்ரெடி நிறைய நேரங்கள் வந்து நடந்துட்டுருக்கு, அது உனக்கு மட்டுமே கிடையாது, கெமிக் கூட வந்து நடந்திருக்கு, அவருடைய லிப் பாமு சில பொருட்கள்லாம் வந்து திடீர்னு காணாமல் போயிருக்கு, அதுக்கப்புறம் பேஸ்கெட்டில் இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கு பதிலாக டஸ்ட்பினில் இருந்திருக்கு, குப்பையில் கிடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து கேட்ட உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியா அப்படின்ற மாதிரி இவங்க வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சபரி கொடுத்துக்கிட்டே தான் வந்திருக்காரு. பட் சாண்ட்ரா வந்து அதை ஏற்க மறுக்கிறாங்க. இல்லை சபரி, நீ பண்ணது பெரிய தப்பு, இந்த மாதிரி பிரேம் பண்ணாத, ஒட்டுமொத்த ஹவுஸையும் எனக்கு எதிராக வந்து திருப்பி விட பார்க்குற பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை கேட்ட உடனே சபரிநாதனுக்கு மனமெல்லாம் உடஞ்சி போயிடும். ஐயோ, நான் என்னமோ இது வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க்காக இருக்குமோ, இல்லை வந்து வேறு ஏதாவது பண்ணுவாங்களோ, இல்லை ப்ராங்க் பண்ணுறாங்களோ அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் நான் இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான் நான் பண்ணேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுற அளவுக்கோ, இல்லை நான் உங்களை ஃப்ரேம் பண்ணுற அளவுக்கோ, மற்ற கண்டஸ்டண்ட்டுங்கெல்லாம் உங்களை வந்து எதிர்த்து நின்று கேள்வி கேட்கறதுக்கோ நான் இந்த மாதிரி விஷயத்த பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்லி சபரிநாதன் வந்து சொல்கிறாங்க. பட் லிட்ரலாக அதுக்கப்புறம் சாண்ட்ரா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க, பிரேம் பண்ணுறாங்க, நான் வெளியில் போய் என்ன மாதிரியான வேலை செய்வேன், வெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன நினைப்பாங்க என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வரைக்குமே அந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் டேங்க்கில் எதுக்காக போச்சு, யார் போட்டாங்க அப்படிங்கிறது யாருக்குமே வந்து தெரியல. இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சது அமித் அவர்கள் தான் அந்த ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு. ஆனால் அந்த ப்ரஷ் வந்து சாண்ட்ராவோடையது தான், ஓகேவா. ஆனால் குப்பையில் இருந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா கனியோடையது. இப்போது இவங்க வந்து கேட்குறது வந்து குறும்படம். யார், நம்மளுடைய சாண்ட்ராவும் கேட்குறாங்க, திவ்யாவும் கேட்குறாங்க, அண்ட் நம்மளுடைய சபரியும் வந்து கேட்குறாரு. அப்போது அந்த பிளாஸ்டிக் டேங்க்குள்ளே யார் வந்து இந்த ப்ரஷ்ஷை போட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வந்திருக்கு. ஸோ அந்த கேள்விக்கு பதில் வந்து குறும்படம் மூலிமா தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்புகிறாங்க. பட் சாண்ட்ரா அவர்கள் பயங்கரமாக கதறி வந்து அழுதுட்டுருக்காங்க. பட் திவ்யா கணேஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக வந்திருக்காங்க. இத்தனை கேமரா இருக்குது, இத்தனை விஷயங்கள் இருக்குது, யாரும் தப்பிக்க முடியாது, எதுவாக இருந்தாலும் நம்ம பாஸ்கெட்டை கேட்கலாம், அதே போல் நாளன்னைக்கு இதை அட்ரஸும் பண்ணலாம், கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் கிடச்சிரும், யாரும் இதை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் அதுக்கிடையில் சபரநாதன் அப்பப்போ வார்த்தைகளை விட்டு ஸ்கிரிப்பியாக இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் விட்டதுனால ரொம்ப பெரிய பிரச்சனை வந்து ஆயிடுச்சு. குறிப்பாக வந்து அரோராவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா, சபரிநாதன், நீங்கள் வந்து குப்பையில் போட்ட ஒரு பொருளை தேடி தடக்கி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நாளைக்கு நானே ஏதாவது யூஸ் பண்ணிட்டு வந்து குப்பையில் போடுறது கூட எனக்கே ஒரு மாதிரி யோசனையாக இருக்கும். உங்களை பார்த்தா தான் எனக்கு வந்து ஸ்கிரிப்பியாக வந்து இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் வந்து குப்பையெல்லாம் நோண்டி தடக்கி அதுலேருந்து ஏதாவது கிடைச்சிருமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. எப்படி உங்களால் பண்ணிட முடியும்? இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நார்மல் கண்டஸ்டன்ட் தானே, அவங்க என்னங்க பண்ணிட்டு போகிறாங்க இதை வச்சுக்கிட்டு, ஏன் நீங்கள்லாம் இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அரோராவும் சூப்பராக வந்து பேசியிருப்பாங்க. இவ்வளோ மெச்சூரிட்டியாக பேசுவியாமா அரோரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிவை நோக்கி வந்து போகவே கிடையாது. கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு முடிவுக்கு வராங்க. அதாவது எல்லாருமே சேர்ந்து சரி ஓகே, ஒரு குறும்படம் போட்டால் இதுக்கு வந்து கிளாரிட்டி வந்து கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி. பட் சபரநாதன் என்ன ஃபீல் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இங்கே ஒரு விஷயம் வந்து நடக்குது, அது திவ்யா கணேஷும் சாண்ட்ரா அவர்களும் தான் சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க, மேபி இது சீக்ரெட் டாஸ்க்காகவும் இருக்கலாம், இல்லை இது வந்து ஒரு ப்ராங்காக கூட இருக்கலாம் அப்படின்றதுக்காக கேமரா முன்னாடியெல்லாம் போய் சொல்லியிருக்காப்புல சபரநாதன், இந்த மாதிரி ஒன்று நடந்துகிட்ருக்கு, இதை கண்டிப்பாக நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. கடைசியாக என்னாச்சு அப்படின்னா, சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் இந்த விஷயத்தில் சம்மந்தமே இல்லை, சம்மந்தப்பட்ட ஆள் யார் அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ அதுக்கு தான் வந்து குறும்படம் வந்து கேட்டுட்ருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால இதோட நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.